நீதிமொழிகள் 30வது அதிகாரம். 1. யாக்கேயின் குமாரனாகிய ஆகோர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன. 2. மனுஷரெல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. 3. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. 4. வானத்துக்கு ஏறியிறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? 5. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். 6. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். 7. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும்பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். 8. மாயையையும் பொய்வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐசுவரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. 9. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து, கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி, என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். 10. எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றஞ்சுமத்தாதே, அவன் உன்னைச் சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய். 11. தங்கள் தகப்பனைச் சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாருமுண்டு. 12. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமலிருந்தும் தங்கள் பார்வைக்குச் சுத்தமாகத் தோன்றுகிற சந்ததியாருமுண்டு. 13. வேறொரு சந்ததியாருமுண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். 14. தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களையொத்த பற்களையும் கத்திகளையொத்த கடைவாய்ப்பற்களையும் உடைய சந்ததியாருமுண்டு. 15. தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தியடையாத 3 போதும் என்று சொல்லாத 4 16. அவையாவன பாதாளமும் மலட்டுக் கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. 17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். 18. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 என் புத்திக்கெட்டாதவைகள் 4 19. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. 20. அப்படியே விபசாரஸ்திரியினுடைய வழியும் இருக்கிறது, அவள் தின்று தன் வாயைத் துடைத்து, நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். 21. 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4 அது தாங்கமாட்டாது. 22. அரசாளுகிற அடிமையை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனி நிமித்தமும். 23. பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணி நிமித்தமுமே. 24. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4. 25. அவையாவன அற்பமான ஜெந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தைச் சம்பாதிக்கிற எறும்பும். 26. சத்துவமற்ற ஜெந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கன்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்களும். 27. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். 28. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளிலிருக்கிற சிலந்தி பூச்சியுமே. 29. வினோதமாய் அடிவைத்து நடக்கிறவைகள் 3 வினோத நடையுள்ளவைகள் 4 30. அவையாவன மிருகங்களில் சவுரியமானதும் ஒன்றுக்கும் பின்னிடையாததுமாகிய சிங்கமும். 31. போர்க்குதிரையும் வேள்ளாட்டுக்கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. 32. நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனையுள்ளவனாயிருந்தாயானால் கையினால் வாயை மூடு. 33. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம். 1. ராஜாவாகிய லேமுவேலுக்கடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. 2. என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. 3. ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. 4.
திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. 5. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். 6. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். 7. அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். 8. ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களெல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயைத் திற. 9. உன் வாயைத் திறந்து நீதியாய் நியாயந்தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயஞ்செய். 10. குணசாலியான ஸ்திரீயைக் கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களைப் பார்க்கிலும் உயர்ந்தது. 11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. 12. அவள் உயிரோடிருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையையல்ல நன்மையையே செய்கிறாள். 13. ஆட்டுமயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். 14. அவள் வியாபார கப்பல்களைப் போலிருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். 15. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரங்கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். 16. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சத் தோட்டத்தை நாட்டுகிறாள். 17. தன்னை பெலத்தால் இடைக்கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். 18. தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். 19. தன் கைகளை இராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். 20. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். 21. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரினிமித்தம் குளிருக்கு பயப்படாள். 22. இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. 23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். 24. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். 25. அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். 26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. 27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து. 29. அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். 30. சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். 31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது.